ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியோட வெள்ளி திருவிழா ப்ளஸ் காயின் அண்ட் பார்ஸ் அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சில்வர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இல்லை சில்வர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறதும் நமக்கு தெரியாது இல்லையா. இது இங்கன்னு இல்லை, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்லரி ஷாப்லையுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்ற இந்த சில்வர் காயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பன் கொடுத்தாவே அதில் அவங்க வாங்குறது காயின்ஸு பார்ஸா இருக்கிறதால நாங்கள் ஃபுல்லாமே இந்த ஆஃபரை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜிஆர்டியில் அப்டேட் பண்ணாங்க நாங்கள் கேட்டதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூப்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே வாங்கிடணும். ஸோ அதுக்குள்ளே எங்களால் ரீஸ்டாக் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி ஆஃபரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பர் கிராமுக்கு 300 rupees லெஸ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேஸ்டேஜுக்கும் நல்ல ஆஃபர் குறைச்சி தான் தராங்க இப்போதைக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேட் ஃபால் ஆகுமான்னு தெரியாது. கோல்டு மாதிரி ரேட் ஸ்டெடியாக ஏறாது. அது எப்போ வேணாலும் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப ஃபால் ஆகி நானும் பார்த்ததில்ல. ஸோ சில்வர்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் சில்வர், அதே மாதிரி கோல்டு. இப்போ நீங்க ஒரு 75% கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல 10% வெளியில சேவ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 20 கிராம் சில்வர் பார் வாங்கலாம் தான் ஜிஆர்டிக்கு போயிருந்தேன். சுத்தமா பாரே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 பார் தான் அவைலபிளாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் பார் மட்டும் தான் இருந்தது. 10 கிராம்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு. ஸோ நாங்கள் இனிமேல் தான் ரீஸ்டாக் பண்ணணும். வர வர காலி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மினிமமாக இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் பார் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. 100, 250 இல்லை ½ kg பார் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. மினிமமாக இருக்கிறது 25 கிராம்ஸ் இருக்குது இப்போதைக்கு. அதுவுமே நான் நேற்று போகும்போது 8 பார் தான் இருந்தது. ஸோ அதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் ஒன்ஸ் போகும்போது கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் கிராமுக்கு ₹2.50 மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. இதை தவிர நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 25 கிராம்ஸ் நம்மளால வாங்க முடியும். இதே அதே ஷாப்ல நீங்க கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 1% மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா நேற்று நான் கேட்டப்போ 10% டிடெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் அப்ரூவ் சொல்லியிருந்தாங்க. இப்போ 20% வரைக்கும் சொல்றாங்க. இதே மற்ற ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அபவுட் 28% வரைக்குமே டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதர் ஷாப்ல சொல்றாங்க. அதுக்கு ஜிஆர்டி எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவோ பரவாயில்ல, அப் டு 10% வரைக்கும் தான் சொல்றாங்க. ஜிஆர்டியில் ரீசெண்டாக வெள்ளி திருவிழா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க நேற்று. அந்த டேட்ஸ் 17, 18, 19 இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நாங்கள் எல்லா காயின்ஸ் அண்ட் பார்ஸ் ரீஸ்டாக் பண்ணிடுவோம் அந்த டேட்ஸில். ஸோ நீங்கள் அப்போ கூட வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ப்ரீ புக் பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இல்லை சில்வருக்கு ப்ரீ புக் பண்ண முடியாது. அந்த 18, 19 தேதியில் என்ன ரேட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எம்சிக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டோம். அதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஆஃபர் உங்களுக்கு 18, 19 தேதி கூட ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் கரண்ட்டாக நாங்கள் கேட்டதுக்கு எந்த விதமான ஆஃபரும் அன்னைக்கு கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பாரை கொடுத்துட்டு நம்ம கோல்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் டைமண்ட் ஜுவல்லரி கூட வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ சில்வர் பார் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது ஒரு வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்களாம். ஸோ அந்த வவுச்சரில் நம்ம ஜிஆர்டியில் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, டைமண்ட் கூட பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஜிஆர்டியில் நீங்கள் சில்வர் கொடுத்துட்டு தாராளமாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நேற்று நான் கேட்டுட்டு வந்த டவுட்ஸு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.